ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாந்தி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். உருளைக்கிழங்கு குச்சி சிப்ஸு எப்படி செய்யலாம் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஸ்நாக்ஸு. இது ரொம்ப கிரிப்ஸியாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது நம்ம சாப்பாட்டுக்கு சைடிஷாக வச்சு சாப்பிட்டுக்கலாம், குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்து விட்டுக்கலாம். வாங்க நம்ம இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நீங்கள் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம இந்த குச்சி சிப்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு குச்சி சிப்ஸ் செய்கிறதுக்கு நான் அன்றைக்கி 2 பெரிய உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறேன். இதில் நம்ம மேலே உள்ள தொலியெல்லாம் எடுத்துடலாம். இப்போ ஒரு உருளைக்கிழங்குல தொலியெல்லாம் நீக்கியாச்சு. இப்போ நம்ம அடுத்த உருளைக்கிழங்கே நம்ம தொலி நீக்கிக்கலாம். ரெண்டு உருளைக்கிழங்கையும் தொலி சீவியாச்சு. இப்போ நம்ம இந்த மாதிரி கேரட் திருவெல்லாம் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பெரிய ஓட்டை இருக்கும்ல, இதில் நம்ம ஸ்லைஸ் மாதிரி போட்டுக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக வரும். ஃபுல்லாக நம்ம திருவி எடுத்துக்கலாம். இது இல்லாமல் நம்ம கத்தி வச்சு கூட சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே திருவியாச்சு. இந்த ஒரு உருளைக்கிழங்குல திருவி இருக்கேன். இதை நம்ம ஒரு தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம், அப்போ தான் கருத்து போகாமல் இருக்கும். அடுத்த உருளைக்கிழங்கையும் நம்ம இதே மாதிரி சீவி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே சீவியாச்சு. நம்ம எல்லாத்தையுமே இப்போ இதை தண்ணியில் போட்டுக்கலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்குல உள்ள தண்ணி எல்லாத்தையும் நம்ம வடிகட்டிக்கலாம். இதில் உள்ள தண்ணியெல்லாம் நம்ம வடிகட்டியாச்சு. இப்போ நம்ம இதை ஒரு ஒயிட் கலர் கிளாத்தில் நல்லா ஈரம் எல்லாம் போகிற மாதிரி நல்லா காய வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒயிட் கலர் கிளாத்தில் நம்ம இதை பரப்பி விட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம கொஞ்ச நேரம் ஃபேன் காற்றுல உலர விடலாம். இதில் உள்ள ஈரெல்லாம் நல்லா காயட்டும், வெயிட் பண்ணுவோம். இப்போ இந்த உருளைக்கிழங்கு எல்லாம் நல்லா காஞ்சிடுச்சு பாருங்கள், ஈரெல்லாம் நல்லா இல்லாமல் இருக்குது. இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். மசாலா ரெடி பண்ணுறதுக்கு முன்னால் நம்ம ஆயிலை கடாயில் ஊற்றி ஹீட் பண்ணி வச்சுக்கலாம். ஆயில் சூடாகட்டும், நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கலாம்.
ஒரு பாதி ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 2 ஸ்பூன் வத்தல் தூள், கொஞ்சம் உப்பு. நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அந்த உருளைக்கிழங்கை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்கை நம்ம இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை நம்ம ஆயிலில் போட்டு எடுத்துக்கலாம். இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆயிலில் போட்டுக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இதை நம்ம தனித்தனியாக ஆறினோன்னா பிச்சு விட்டோன்னா தனித்தனியாக வந்துடும். இப்போ அடுத்த பேட்சையும் போட்டிருக்கிறேன். இது கொஞ்சம் ஆறினோன்னா இந்த மாதிரி பிச்சு விட்டிங்கன்னா தனித்தனியாக வந்துடும். இப்போ எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. எல்லா உருளைக்கிழங்கையும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ கிரிப்ஸியாக இருக்குன்னு. இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்து விட்டுக்கலாம். சாப்பாட்டுக்கு நம்ம சைடிஷாக வச்சு சாப்பிட்டுக்கலாம். இது கட் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மற்றபடி ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த குச்சி சிப்ஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் சாந்தி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.